Hi students, welcome to 4G Silver Academy Tamil. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா torsion pendulum. Torsion pendulum நோடைய statement, description, diagram, derivation and uses completed detail தெரிஞ்சுக்க போகிறீங்க with concept ஓட. சரி, torsion pendulumனா என்ன சார்? முதல்ல statement வச்சு புரிஞ்சுப்போம். A circular metallic disc suspended using a thin wire that execute torsional oscillations is called torsional pendulum. அப்போ இதில் மூணு விஷயம் இருக்கு. Circular metallic disc, thin wire, torsional oscillations. இந்த மூணு விஷயத்தை புரிஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக புரிஞ்சுக்கும். நல்லா கவனிங்க. Circular metallic disc, இதுதான் வந்து ஒரு circular metallic disc. அப்புறம் ஒரு தின் ஒயர், இதுதான் வந்து அந்த தின் ஒயர். என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தின் ஒயரில் சர்க்குலர் மெட்டாலிக் டிஸ்கை இங்கே தொங்க விட்டுருவாங்க. ஓகேங்களா? இந்த மேலே இருக்கிறது வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், செவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. இதுலேருந்து ஒரு ஒயர், தின் ஒயர் எடுத்துகிட்டு போய் சர்க்குலர் மெட்டாலிக் டிஸ்கில் தொங்க விட்டுருவாங்க. ஓகேங்களா? அப்படி தொங்க விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கப்புள் பண்ணுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? டார்க்னா என்ன, கப்புள்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கையை யூஸ் பண்ணி ஒரு மூடியை திறந்தேன்னா அது டார்க்குன்னு சொல்லுவோம். இதுவே நான் ரெண்டு பக்கமும் இப்படி ஓப்பன் பண்ணேன்னா அது வந்து கப்புள்னு சொல்லுவோம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மெட்டாலிக் டிஸ்க் இருக்குது இல்லையா, இந்த மெட்டாலிக் டிஸ்க் நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே இப்படி முறுக்க போகிறேன். ஓகேங்களா? இப்படி முறுக்கிட்டு விட போகிறேன். முறுக்கிட்டு விட்டால் என்ன ஆகும்? அப்படியே திரும்ப அப்படியே இப்படி சுற்றி சுற்றி இப்படி 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 ஆசிலேஷன்ஸ் ஏற்பட்டு அது திரும்பவும் நிலையாக வந்து நிற்கும். அதுதான் டார்ஷனல் பெண்டுலம். ஸோ ஒரு மெட்டாலிக் டிஸ்க் எடுத்து ஒரு தின் ஒயரில் மாட்டி விட்டுடுறாங்க. மாட்டி விட்டதுக்கு அப்புறமா ஒரு கப்புள் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? முறுக்கி விட்டான்னு ஆகிடும். அது அப்படியே ஆடி 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 ஆசிலேஷன்ஸ் ஏற்பட்டு அது ஒரு ஒரிஜினல் பிளேஸுக்கு வந்துடும். இதுதான் வந்து டார்ஷனல் பெண்டுலம். கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஸ்கிரிப்ஷன். இப்போ டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். A torsional pendulum consists of a metal wire. இதான் அந்த மெட்டல் ஒயர். ஓகேங்களா? சில டைம் ஃபைபர் ஒயர் எடுத்துப்பாங்க, சஸ்பென்ஷன் ஃபைபர் ஒயர். வெர்டிக்கலி வித் அப்பர் ஹெண்ட் ஃபிக்ஸ்டு. அப்போ என்ன பண்ண போகிறாங்க, ஒரு மெட்டல் ஒயரோ இல்லைன்னா ஒரு ஃபைபர் ஒயரோ ஏதோ ஒரு ஒயர் எடுத்து வேர்ட்டிக்கலியாக, இதான் வேர்ட்டிக்கலி தொங்க விட்டுறாங்க. மேலே அப்பர் பார்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. The lower end of the wire is connected to the center of a heavy circular disc. அப்போ இந்த லோவர் எண்டில் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வெயிட் உள்ள ஒரு சர்க்குலர் டிஸ்க் எடுத்து மாட்டி விட்டுறாங்க. ஸோ மாட்டி விட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறோம், இதை முறுக்க போகிறோம். அப்படியே இப்படி முறுக்கி விடுவோம். இப்படி முறுக்கி விட்டோம்னா அது என்ன ஆகிடும், அப்படியே இப்படி ஆசிலேஷன்ஸ் ஏற்பட்டு அப்படியே நிலையாக வந்துடும். அதுக்கான டெரிவேஷன் தான் சால்வ் பண்ண போகிறோம். நல்லா டயக்ராம் பாருங்கள். இப்போது இது மேலே பார்ட், இது அப்பர் பார்ட். ஓகேங்களா? இந்த அப்பர் பார்ட் வந்து செவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அப்பர் பார்ட். இது மிடில் பார்ட்டில் ஒயர், தின் ஒயர். லோவர் பார்ட்டில் வந்து மெட்டாலிக் டிஸ்க். ஓகேங்களா? இந்த ஒயரோட லென்த்து தான் நம்ம எல்லுன்னு எடுத்துக்கிறோம். சரி, இப்போ எக்ஸ்பிரஷனுக்குள்ளே போயிடலாமா? எக்ஸ்பிரஷன் ஃபார் த பீரியட் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் ஆஃப் எ டார்ஷனல் பெண்டுலம். இப்போ நம்ம இதை முறுக்கி விட்டோம் இல்லையா, கப்புள் பண்ணோம் இல்லையா, பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும், அதோட ஒரிஜினல் பொசிஷன் வரத்துக்காக இப்படி ஆசிலேஷன்ஸு க்ரியேட் பண்ணுது. அப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் எவ்வளவு ஆசிலேஷன்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கு, அதுக்கான டெரிவேஷன் தான் இது. சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மெட்டாலிக் டிஸ்கை கப்புள் பண்ணுறோம். கப்புள் என்னது, ரெண்டு பக்கமும் கை வச்சு இப்படி முறுக்குறோம். அப்போ கப்புள் ஃபார்முலா என்ன, அப்போ முறுக்கும் போது என்ன ஆகுது, ஒரு ஆங்கிள் மாறுது. அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கான டெரிவேஷன் ஈக்குவேஷன் பாருங்கள். ரீஸ்டோரிங் couple set up in the wire. Restoring couple set up in the wire. என்னது, நம்ம இந்த டிஸ்க் இப்படி முறுக்கும் போது இந்த ஒயரும் முறுக்கும் தானே, அதான் ரீஸ்டோரிங் கப்புள் செட்டப் இந்த ஒயர். அப்படி முறுக்கும் போது நமக்கு என்ன வருது, சி தீட்டா. இதோட மீனிங் என்னென்னா, சீனா கப்புள் பர் யூனிட் ட்விஸ்ட். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முறுக்குறீங்க கப்பில்.
முறுக்கும் போது அதாவது சினா கப்புள் பர் யூனிட் டெஸ்ட் முறுக்கும் போது ஆங்கிளும் மாறும். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இதான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். சரி, நம்ம முறுக்கியாச்சு. சரி, முறுக்கிறதுக்கு அப்புறமா ஒரு கப்புள் வந்து அப்ளை பண்ணுறோம். அப்ளைடு கப்புள். ஸோ இந்த டிஸ்கை இப்படி திருப்பணும், ஒயர் முறுக்கிக்கிச்சு. ஒயருக்கான ஃபார்முலா என்ன வந்தது? சி தீட்டா. அப்படின்னா என்னது? கப்புள் ஏற்பட்டு ஆங்கிள் மாறி போயிடுச்சு. இப்போ அப்ளைடு கப்புள்னா என்னது? அப்போது இந்த டிஸ்க்கு என்ன இருக்கும்? ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஏற்படும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த டிஸ்க்கு அப்படியே இப்படி ஆசிலேஷன்ஸ் ஏற்படுத்திகிட்டே இருக்கும். அப்படியே ஒரு ஸ்பீடாக அப்படி இப்படி போகிறது போயிட்டு அப்படியே வந்து நின்றுடும். அப்போது அதுக்கு என்ன ஏற்படும்? அக்சலரேஷன் ஏற்படும். ஸோ அக்சலரேஷன் ஃபார்முலா என்ன? d² தீட்டா பை dt². ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஆங்கிள் வேறுபடுது இல்லையா? ஓகேங்களா? இதுதான் வந்து செகண்ட் ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஃபார்முலாவையும் செகண்ட் ஃபார்முலாவும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். சரி, செகண்ட் ஃபார்முலா என்ன இருக்குது? I d² தீட்டா பை dt² ஈக்குவல் டு சி தீட்டா. இப்போ தான் நீங்கள் உஷாராக கவனிக்கணும். இப்போ இந்த டிஸ்கை நீங்கள் திருப்புறீங்க, கப்புள் பண்ணுறீங்க. அப்படி கப்புள் பண்ணும்போது என்ன ஆகும்? திரும்ப இப்படி தானே போயிட்டு ரிவர்ஸில் தானே போயிட்டு வரும் இப்படி. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, தேர்ட் ஈக்குவேஷன் எடுக்கும்போது இடத்துல மைனஸ் போடணும். ஏங்க ஃப்ரண்ட்டில் மைனஸ் போடுறோம்? ஏன்னா இது வந்து ரிவர்ஸில் தான் வரும். இப்போ நம்ம இப்படி முறுக்கி விட்டோம்னா அது திரும்ப ரிவர்ஸில் தான் வரும். ஸோ நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது இங்கே நெகட்டிவ் சிம்பிள் யூஸ் பண்ணி தான் நம்ம ஈக்குவேட் பண்ணணும். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இந்த ஐ ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடுவோம். கரெக்டுங்க? அப்படி கொண்டு போய்ட்டு என்ன வரும் பாருங்கள்? d² தீட்டா பை dt² ஈக்குவல் டு மைனஸ் சி பை ஐ தீட்டா. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் வந்து தேர்ட் ஈக்குவேஷன். நம்மளுக்கு கிடைச்ச ஆக்சலரேஷன். இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஸோ இந்த டிஸ்க்கு வந்து இப்படி சுற்றுது. அப்போ அதுக்குன்னு ஒரு ஆசிலேஷன்ஸ் ஏற்பட்டிருக்கும். அந்த ஆசிலேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்குள்ளே. ஸோ டைம் பீரியட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். டைம் பீரியட் t இஸ் ஈக்குவல் டு டைம் பீரியட் ஃபார்முலா என்ன? இது வந்து ஒரு சர்க்குலர் ஆசிலேஷன்ஸ். கரெக்டு தானே? ஒரு சர்க்குலராக சுற்றுது. அதனால் 2π போடணும். 2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் படிச்சிருக்கோம் இல்லையா லோவர் கிளாஸஸில் டைம் பீரியட். 2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை acceleration. அதானே? கரெக்டு தானே? நெக்ஸ்ட் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ டைம் பீரியட் t இஸ் ஈக்குவல் டு 2π. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? இடத்த மாற்றுறது. ஸோ தீட்டா. ஓகேங்களா? இது என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆங்கிள் தானே மாறுது, அதுதான் ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும்? தீட்டா பை அக்சலரேஷன் என்ன கண்டுபிடிச்சோம்? இந்த அக்சலரேஷன் எடுத்து எழுதணும். இங்கே எழுதும் போது இந்த நெகட்டிவ் சிம்பிள் ரிமூவ் பண்ணிட்டு தான் எழுதணும். ஓகேங்களா? நம்ம டைம் தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கு நெகட்டிவ்லாம் தேவையில்லை. ஸோ இதை மட்டும் நம்ம எடுத்து எழுதுனா போதும். சி பை ஐ தீட்டா. பாருங்கள், இந்த தீட்டா கேன்சல் ஆகிடுச்சா? அப்போ என்ன வரும்? 2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த ஐ மேலே அமைச்சிடலாமா? அப்போ என்ன வரும்? I பை சி. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். டைம் பீரியட் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் தான் வந்து நம்மளுக்கு இந்த டார்ஷனல் பெண்டுலமில் கிடைக்குது. ஸோ இஸ் த டைம் பீரியட். ஸோ இந்த டைம் பீரியட் தான் நம்மளுக்கு இந்த டார்ஷனல் பெண்டுலமில் கிடைக்குது. இவ்வளோ டைம் பீரியடு இருக்குது அந்த ஆசிலேஷன்ஸ். எவ்வளவு? 2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் I பை சி. ஐனா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, சினா கப்புள் பர் யூனிட் ட்விஸ்ட். ஸோ ஈஸியாக புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்தது இதோடைய அப்ளிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டார்ஷனல் பெண்டுலமில் ஒரு அப்ளிகேஷன். டிட்டர்மினேஷன் ஆஃப் ரிஜிடிட்டி மாடுலஸ் ஆஃப் த வயர். இப்போது நம்ம இந்த ஒயர் என்ன பண்ணோம்? அந்த டிஸ்கை வச்சு முறுக்கும் போது அந்த ஒயரில் என்ன ஏற்பட்டிருக்குன்னா ஒரு ரிஜிடிட்டி மாடுலஸ் ஏற்பட்டிருக்கும். ரிஜிடிட்டி மாடுலஸ்னால் என்னதுன்னா அந்த ஒயர் கொஞ்சம் சைடு வாங்கியிருக்கும், அப்படியே லைட்டாக அப்படி மடங்கி போயிருக்கும். கரெக்டு தானே? அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டு ஸ்ட்ரெயின் ஆகியிருக்கும். கரெக்டு தானே? ஸோ இதுதான் அந்த ரிஜிடிட்டி மாடுலஸ்னால் என்னது? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், ஷேரிங் ஸ்ட்ரெஸ் பை ஷேரிங் ஸ்ட்ரெயின்.
என்னாகும், நார்மலாக இருக்கிற அந்த ஒயர், ஸ்ட்ரைட்டாக இருக்கிற ஒயர் வந்து கொஞ்சம் பெண்டாக இருக்கும். ஸோ அந்த பெண்டான ஒயருக்கான ரிஜிடிட்டியை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் கண்டுபிடிச்சோன்னே ஃபைனலாக 4th ஈக்குவேஷன் அதை எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் தான் ஈக்குவேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ண போகிறேன். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண போகிறேன். அப்போ தான் எனக்கு இந்த ரூட்டு போகும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்ன வரும், டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் பண்ணால் 4, பையை ஸ்கொயர் பண்ணால் பை ஸ்கொயரு, ரூட்டை ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயர் போயிடும். அப்போ உள்ளே இருக்கிறது அப்படியே வெளியில் வந்துடும், I/C. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து 5th ஈக்குவேஷன் வச்சுப்போம். ஓகேங்களா? சரி, சீன் என்னது, கப்புள் பர் யூனிட் ட்விஸ்ட். ஒரு திருப்பும் போது, அந்த ஒயரை திருப்பும் போது ரெண்டு பக்கமும் கை வச்சு தான் திருப்புறோம். ஓகேங்களா? அந்த ஒயர் என்னவா இருக்குது, சிலிண்ட்ரிக்கல் ஒயராக இருக்குது. அப்போ அந்த சிலிண்ட்ரிக்கல் ஒயருக்கு ஏற்கனவே சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிச்சி ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அந்த வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணால் போதும். ஸோ இந்த சீனோடைய வேல்யூ ஈக்குவல் டு, தட் மீன்ஸ் சீன் என்னது, கப்புள் பர் யூனிட் ட்விஸ்ட், பை n r⁴/2l. ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம என்ன இங்கே எடுத்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த சீன் என்னது, கப்புள் பர் யூனிட் ட்விஸ்ட். ஒரு ட்விஸ்ட்டுக்கு எவ்வளவு கப்புளோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இது வந்து 6th ஈக்குவேஷன் வச்சுப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் த 6th ஈக்குவேஷன் இன் 5th ஈக்குவேஷன். Substitute 6th equation in 5th equation. We get, நம்மளுக்கு என்ன வருது பார்க்கலாமா? இப்போது என்ன இருக்கீங்க, டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் I/, இந்த சிக்கு பதிலாக இந்த வேல்யூ எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். அப்போ என்ன வரும், பை n r⁴/2l. கரெக்டு தானே? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிட்டர்மினேஷன் ஆஃப் ரிஜிடிட்டி மாடுலஸ். அப்படின்னா இந்த n வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? எவ்வளவு ரிஜிடிட்டி ஏற்பட்டிருக்கு, அந்த n தான் இந்த ரிஜிடிட்டி ஏற்பட்டதுக்கான இன்ஃபர்மேஷன் இதில் தான் கிடைக்குமே. அப்போ நம்ம இந்த n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த 2l மேலே அமைச்சிடலாமா? கரெக்டு தானே? 2l மேலே அமைச்சிடலாம். இந்த பை, இதில் ஒரு பை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன வரும், டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 I 2l மேலே போயிடும் பை நெக்ஸ்ட் இருக்கீங்க n r⁴. கரெக்டு தானே நான் சொன்னது? இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த n இங்கே அமுச்சிடுவோம், இந்த டி ஸ்கொயரை கீழே அமுச்சிடுவோம். ஓகேங்களா? டி ஸ்கொயரை கீழே அமுச்சிடுவோம். அப்போ என்ன இருக்கும் மிச்சம், இந்த l இருக்கு, 4 2s are 8 பை I, இந்த l ஓரமாக வச்சுருவோம் அப்படி, பை இந்த n இங்கே அமிச்சாச்சு, r⁴ இங்கே வச்சுருவோம், இந்த டி ஸ்கொயர் கீழே வந்துடும். இந்த ஸ்டெப்பு புரிஞ்சு நான் எப்படி பண்ணேன்னு, 4 2s are 8 பை I l, அடுத்தது இந்த n இங்கே போயிடுச்சு, இந்த டி ஸ்கொயர் இங்கே வந்துருச்சு, r⁴. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஃபைனல் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம என்ன பண்ணுவோம், எப்படின்னு சொல்லுவோம்னா ரிஜிடிட்டி மாடுலஸ் ஆஃப் த ஒயர். இந்த ஈக்குவேஷன் நம்பர் வந்து 7th ஈக்குவேஷன் வச்சுப்போம். 7th ஈக்குவேஷன் இஸ் த ரிஜிடிட்டி மாடுலஸ் ஆஃப் த ஒயர். கண்டுபிடிச்சாச்சா இப்போ? ஸோ இவ்வளவு தான் டார்ஷனல் பெண்டுலம். ஈஸி தானே? ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த பெண்டுலம் பார்க்கலாம்.